ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து அவங்க ஜீவா ஜீவான்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடவும் இதை கேட்டதுமே ஐலாண்டேஸ்வரி பாட்டி வந்து கோபத்தோடு அவங்க மாயா கிட்ட வராங்க. இப்போ நீ என்ன சொல்லி கூப்பிட்ட அப்படிங்கும்போது ஜீவாவை தான் பேர் சொல்லி கூப்பிட்டு அப்படிங்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் புருஷனை வந்து பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு ஐலாண்டேஸ்வரி பாட்டி கேட்கவும் இதை வந்து மதிமதா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, என்ன பாட்டி இந்த காலத்தில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது எந்த காலமாக இருந்தாலும் சரி தான் புருஷனோட பேரை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐலாண்டேஸ்வரி பாட்டி வந்து ரொம்பவே திட்டவும் எனக்கு இந்த வீட்டில் எந்த சுதந்திரமுமே இல்லாமல் போச்சு அப்படின்னு மாயா வந்து கண்ணப்பண்ணான்னு கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஐலாண்டேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, அங்கே பாரு, எந்த காலமாக இருந்தாலும் சரி தான் அந்த வீட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அதை மீறினா நான் இப்படி தான் பேசுவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன், என்னுடைய துணியெல்லாம் நான் எடுத்துகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கோவத்தோட அவங்க ரூமுக்குள்ள வராங்க. அப்போ வந்து சகுந்தலா வந்து அவங்க சொல்றாங்க, அத்தை கொஞ்சம் இருங்க, நான் மாயாட்ட புரிய முடியுமா அவளுக்கு சொல்லிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாயாவோட ரூமுக்கு சகுந்தலா வராங்க. ஏன்டி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற, பாட்டி என்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க, நீ என்னன்னா அதை பார்த்துட்டு அமைதியாக தானே இருந்துட்டு இருக்கிற, எனக்காக யாராவது சப்போர்ட்டுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லவும் அப்போ சகுந்தலா சொல்றாங்க, ஏன்டி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற, அந்த கிளவியை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அந்த கிளவியை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போயிருந்து கூட நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிற, சொல்ல போனக்கு நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம மறைச்சு வச்சுட்டு இருக்கிறோம், அது தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ எப்போ பார்த்தாலும் இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கவும் அப்போ சகுந்தலா வந்து மாயாவை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. ஆமாம்மா அடிமா, என்ன நீ அடி, எல்லாருமே இந்த வீட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ எனக்கு இந்த வீட்டில் எந்த சுதந்திரமும் கிடையாதா, இந்த வீட்டில் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு மாயா சொல்லவும் அப்போ உனக்கு இந்த வீட்டில் எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு மாயா கேட்கவும் அப்போ வந்து சகுந்தலா சொல்கிறாங்க, அந்த கிளவியை மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நானே பொறுத்துட்டு அமைதியாக இருந்துட்டு இருக்கிறேன், நீ அப்படி தான் இருந்தாகணும், சொல்ல போனாக்கி நீ கன்சீவாக இருக்கிற அந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது, கௌதமுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்மளே வந்து அந்த விஷயத்த மறைச்சி வச்சுக்கிட்டு எல்லாமே கல்யாணத்தை நடத்தி இருக்கிறேன், நீ என்னன்னா இந்த மாதிரிலாம் பேசி பேசியே அது தெரியப்படுத்திடுவ பொழுக்கு, அதனால் நான் சொல்கிறத கேளு, கொஞ்சம் அமைதியாக இரு, அது மட்டும் இல்லை ஜீவா வீட்டுக்கு நீ போ, அங்கேயும் வந்து கொஞ்சம் அமைதியாக இரு, எதுவுமே நீ இந்த மாதிரிலாம் எடுத்தோ கவுத்தன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காத, அதனால் கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீ வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ இந்த மாதிரிலாம் நீ இப்படி பேசியதை பார்த்தாக்க எனக்கு எரிச்சலாக இருக்குது, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தோம்னா ஜீவாவை தான் காட்டுறாங்க. ஜீவாவுக்கு வந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, என்ன ஜீவா ஏர்போர்ட்ல இருந்து வர்றதுக்கு இவ்வளோ நேரமா, உனக்காக அங்கே எல்லாருமே காத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கவும் இப்போ ஜீவா சொல்கிறாங்க, இல்லைம்மா நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், கொஞ்ச நேரமாக அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிற, வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு, என்ன டிரைவர் ஓட்டுறாரா இல்லைன்னா வண்டியை வச்சுக்கிட்டு சும்மா நின்றுட்டு இருக்கிறாரா, சீக்கிரமாவா, நல்ல நேரம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது, உனக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் ஜீவா இந்த வந்துட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. மாயாவோட வீட்டுக்கு வந்ததை ஜீவா வந்து அவங்க அம்மாட்ட சொல்லாமல் மறைச்சிருந்தாங்க. அப்போ வந்து ஜீவா ஐயோ இந்த மாயா என்ன தான் பண்ணுறானே தெரியல அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மதுமிதா வந்துருந்தாங்க. என்ன ஜீவா என்னாச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ எதையும் மறைக்கிற, உண்மையை சொல்லு அப்படிங்கவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கும்போது உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியாதா என்னதான் பிரச்சனை அப்படிங்கவும் உடனே வந்து ஜீவா வந்து சொல்கிறாங்க, அம்மா தான்க்கா ஃபோன் பண்ணாங்க, அம்மா வந்து பால் பழமும் கொடுக்கறதுக்கு நல்ல நேரத்தை வந்து சொல்லியிருந்தாங்க, ஆனால் நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, அம்மா வந்து பாலும் பழமும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கிறாங்களா, அப்படி இருக்கும்போது நீ அங்கெல்லாம் போயிருக்கணும், எதுக்காக இங்கே வந்து அப்படின்னு மதுமிதா கேட்கவும், இல்லைக்கா அவன் மாயா தான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துன்னு சொன்னான், அதனால தான் அங்கே வந்துட்டு அப்படிங்கவும் ட்ரெஸ்ஸை வேணால் அப்புறமா எடுத்துகிட்டு போகிறது, நல்ல நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, உனக்காக அங்கே அம்மா எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருப்பாங்களா, எதுக்காக அங்கே வந்த, நீ உடனே கிளம்பு அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா மாயா வளர்ந்து அந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கும்போது மாயா சின்ன பொண்ணுடா, அவளுக்கு ஒன்றும் புரியாது, நீ தானே எல்லாமே அவளுக்கு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்னக்கா நீ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க, நீ தானே மாயாவோட மனசு கோணாமல் நடந்துக்கணும்னு சொன்ன அப்படிங்கவும் சரிதாண்டா, அது எல்லா நேரத்துலேயும் அது பொருந்தாதுல்ல, நீ மாயாவுக்கு எடுத்து சொல்லி நேரம் அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருக்கணும், நீ சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்லவும் ஜீவாவும் அங்கே வராங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து அவங்க எதுவுமே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்காம கோவத்தோட வராங்க. என்ன மாயா நீ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கலையே அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்று வேண்டாம் போகலாம் அப்படிங்கிறாங்க. சரி சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கும்போது ஆமாம் இவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போக வேண்டியதுதான், பேசாமல் வாரியா இல்லையா அப்படின்னு சொல்லி மாயா கோவத்தோட கேட்கவும் அப்போ ஜீவா வந்து பார்க்குறாங்க. இப்போ ஐலாண்டேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது போ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோவத்தோட விரட்டி விடவும் மாயா வந்து அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே காரில் ஏறி உட்காருதாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா ரேணுகாவை தான் காட்டுறாங்க. அப்போ ரேணுகாட்ட வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க,
என்னடி இவ்வளோ நேரம் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம், ஆனால் இன்னும் அவங்கள ஆளை காணலை, எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது பாரு, நல்ல நேரமே முடிஞ்சு போயிடும் போலுக்கு அப்படிங்கும்போது இப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஜீவாவும் மாயாவும் வந்துருந்தாங்க. அந்த அவங்க வந்தாச்சு அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வாசலுக்கு வராங்க. ஏன் இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லவும் ஜீவா வந்து எப்படியோ சொல்லி சமாளிச்சிருந்தாங்க. சரி வா நம்ம ஆரத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதித்தியும் அவங்க அம்மாவும் ஆரத்தை எடுக்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக பார்த்தோம்னா மாயாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணவும் அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆரத்தை எடுக்கும் போதே வந்து அந்த ஆரத்தை வந்து தட்டி விட்டுருந்தாங்க. அது கீழே விழுந்துருது. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, ஐயோ கை தவிர இந்த மாதிரிக்கு பட்டுருச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஏம்மா எப்போ பார்த்தாலும் ஃபோனு கையமாக தான் இருந்துகிட்டே இருப்பியா என்ன, ஏன் கொஞ்ச நேரம் உனக்கு ஃபோன் பேச முடியாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவும், என்ன பாட்டி இந்த மாதிரிக்கு பேசுகிறீங்க, என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணுன்னா அவள் வந்து பார்ட்டி வச்சிருக்கிறாளாம், அதுக்காக என்னை கூப்பிட்டா அப்படிங்கும்போது, ஆமாம் எப்போ பார்த்தாலும் பார்ட்டி கூத்துன்னு இந்த மாதிரிக்கே செய்துட்டுறீங்க, உன்னால் கொஞ்சம் நேரம் கூட பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க திட்டவும், அப்போ வந்து ரேணுகா சொல்கிறாங்க, சரிம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதித்தி நீ போய் வேற ஆரத்தி எடுத்துடுவா அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களும் ஆரத்தி எடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இந்த அம்மா விளக்கேற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீப்பெட்டி எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து மாயா வந்து விளக்கேற்றி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால ஏற்றவே முடியல. கடைசியில் பார்த்தோம்னா லைட்டரை வச்சு அவங்க விளக்கத்தை போயிடுறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அவ்வளோரும் திரும்பவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜீவா வந்து மாயாவை சத்தம் போடுதாங்க, மாயா நீ என்ன காரியம் பண்ண துணிஞ்சு அப்படிங்கும்போது, இல்லைங்க ஏதோ அர்ஜென்ட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டேன் நம்ம மன்னிச்சிருங்க அப்படிங்கவும், அதித்தி நீ போய் தீப்பெட்டி எடுத்துருவா அப்படின்னு சொல்லவும் தீப்பெட்டி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. இதை வச்சு நீ விளக்கேற்று அப்படின்னு சொல்லி ஜீவா கொடுக்கும்போது இப்போ மாயா வந்து தீப்பெட்டி வச்சு விளக்கேற்றுறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து அவங்க பக்கத்தில் இருக்கப்பட்டவங்க வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இது என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கவும் அப்போ ரேணுகாவுக்கும் ஜீவாவுக்கும் அது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்தவங்க பார்த்தோம்னா மதுமிதாவை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து அவங்க சாமி படத்துக்கு முன்னாடி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. மாயாவும் ஜீவாவும் சந்தோஷமா இருக்கணும், சொல்ல போனாக்கி அவங்களுக்காக தான் இந்த வாழ்க்கையை நான் வந்து ஏற்படுத்திக்கிட்டேன், அதனால அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், எந்த வித தடங்களும் வந்துடக்கூடாது, அவங்கள நீ தான் வந்து நல்லபடியாக வழி நடத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மதுமிதாவும் கௌதமும் படுக்கிறதுக்காக ரூமுக்கு வரும்போது அப்போ கௌதம் கேட்குறாங்க, என்ன மதுமிதா இன்னும் படுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது படுக்கிறியான்னு சொல்லி இவர் கேட்குறாரா, நான் எங்கே தூங்குறதுக்கு, இவரை தான் ஸ்டார்ட் பண்ணிடுவாரா, படுத்து தூங்க ஆரம்பிச்சதுமே ஒரு கொரட்டோட ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து அவங்க கௌதமை வந்து கொரட்டை விடுறத பார்த்து அவங்க நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.